ஜீவநீரோடை ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை. கேள்விகள்: ஏன் இப்படி நடந்தது, ஏன் இப்படி நடக்க வேண்டும் என்பது போன்ற கேள்விகளை எழுப்புவதிலேயே நாம் மூழ்கிவிட்டால், நடந்துவிட்டவைகளுக்கு மத்தியில் அடுத்ததாக நமக்கு எது அவசியம் என்பதை உணர்ந்து தேட முடியாது. பல நேரங்களில் நமக்கு நடந்துவிட்டவைகளுக்கு தேவன் திருப்திகரமான ஒரு பதிலையும் விளக்கத்தையும் தர வேண்டும் என்பதிலேயே நாம் அதிகமாக கவனம் செலுத்தி விடுகின்றோம். எந்த சூழ்நிலையிலும் அந்த நேரத்தில் நமக்கு தேவனிடமிருந்து என்ன உதவி தேவை என்பதை உணர்ந்து கேட்பதையே தேவன் விரும்புகின்றார். அவர் நம் கேள்விகளுக்கு பதில் தர வேண்டும் என நாம் எதிர்பார்க்காமல், நாம் சந்திக்க நேர்ந்த சூழ்நிலையின் நடுவில் அவர் நமக்கு உதவி செய்ய முடியும் என்ற உணர்வோடு அவரை நாம் நாட வேண்டும். ஏன் இந்த வியாதி என்ற கேள்வி அல்ல, இந்த வியாதியிலிருந்து விடுதலை தாரும் என்ற விண்ணப்பமே நல்லது. ஏன் எனக்கு இப்படி ஒரு கசப்பான குடும்ப வாழ்க்கை என்ற கேள்வி அல்ல, தேவனே இந்த கசப்பு அகலை ஏதாவது செய்யும் என்ற தாழ்மையான விண்ணப்பமே நல்லது. ஏன் இந்த மரணம் என்ற கேள்வி அல்ல, இப்போது எனக்கு தேவையான ஆறுதலையும் ஆதரவையும் தாரும் என்ற மன்றாட்டே தேவையானது. ஏன் இந்த தோல்விகள் என்ற கேள்வி அல்ல, இந்த தோல்விகள் வெற்றிகளாக மாறிட வழிகாட்டும் என்ற வேண்டுதலே மிகவும் அவசியமானது. தோல்விகள், வியாதிகள், இழப்புகள், மரணங்கள், விபத்துகள், நஷ்டங்கள் போன்றவை ஏற்படுத்தும் போது ஏன் 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 என்பது போன்ற கேள்விகளையே கேட்டுக்கொண்டிருக்க பிசாசானவன் தூண்டுவான். ஏனென்றால் இவ்விதம் கேள்விகளையே கேட்டுக்கொண்டிருந்தால் தேவன் நமக்கு தர விரும்பும் ஆறுதல், ஆதரவு, அமைதி, நம்பிக்கை, சூழ்நிலைகளை சந்திக்கும் திறன் போன்றவற்றை நாம் அடைய வாய்ப்பில்லாமல் போய்விடும். அதனால் நம்முடைய வாழ்க்கை நிலைகுலையும். திருடுவதும் கொல்லுவதும் அழிப்பதும் தான் பிசாசானவனின் வேலை. நீதிமானாய் வாழ்ந்த யோபு மிகுந்த உபத்திரவங்களை சந்திக்க நேர்ந்த போது எனக்கு ஏன் இப்படி நிகழ வேண்டும் என்ற கேள்விகளையே எழுப்பிக் கொண்டிருந்தான். தேவன் அவனுக்கு திருப்தியான பதிலும் விளக்கமும் தரவில்லை. கேள்விகளை நிறுத்தி கொண்டு தேவன் எதையும் செய்ய வல்லவர் என்ற உணர்வோடு அவருடைய உதவியை அந்த நெருக்கமான சூழ்நிலையில் தேடிய போது யோபு ஆசீர்வாதமான ஒரு திருப்பத்தையும் உயர்வையும் பெற முடிந்தது. சிந்தனைக்கு: பூமியில் கிறிஸ்துவுக்காய் பாடுகளை சகிப்பவர்களே பரலோகத்தில் அவருடன் மகிமையில் சுகிப்பார்கள். பூமியில் கிறிஸ்துவுக்காய் பாடுகளை சகிப்பவர்களே பரலோகத்தில் அவருடன் மகிமையில் சுகிப்பார்கள்.